வெல்கம் டு மணி விஜிஸ் மீடியா. பெங்களூர் ட்ரிப்பில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு 2 days வந்து கிளப் ரூமில் கெஸ்ட்டாக ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு ஆல்ரெடி வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். 3rd டேக்கு எங்களுக்கு அங்கே ரூம் கிடைக்கல. ரூம்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே ஃபுல்லாக புக்காக இருந்தது. அதனால் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே ப்ளூம் ஹோட்டல்ஸை வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் லாஸ்ட் டே ஸ்டேக்காக. ஏற்கனவே நாங்கள் ப்ளூம் ஹோட்டல்ஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் டெல்லி போயிருக்கும்போது. அதனால் பெங்களூர்லேயும் அதே ஹோட்டல்ஸ் இருந்தனால நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம். இதில் வந்து 2 விதமான ஹோட்டல் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ப்ளூம் ரூம்ஸ்ன்னு தனியாக இருக்குது. அது வந்து மேபி ஒரு காம்பேக்ட் ரூமாக இருக்கும். இது வந்து ப்ளூம் ஹோட்டல் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி, நாங்கள் ஆல்ரெடி ப்ளூம் ரூம்ஸில் நியூ டெல்லியில் ஸ்டே பண்ணோன்றனால இங்கே வந்து ப்ளூம் ஹோட்டல்ஸில் வந்து டீலக்ஸ் கிங்ஸ் ஸ்டுடியோ அப்படின்ற டைப் ஆஃப் ரூம் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஃப் இது வந்து இருந்தது. ரூம் சைஸும் சரி, நிறையா அம்யூனிட்டிஸும் சரி நிறையா இருந்தது. அது போக வந்து இது ஒரு பிஸ்னஸ் டைப் ஆஃப் ஹோட்டல் அப்படின்றனால கிளென்லினஸ் வந்து அவ்வளோ மெயின்டைன் பண்ணாங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது ஹோட்டல்ஸ். லைக் எவ்ரிவேர் எங்கே போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது. அது போக அங்கங்கே அந்தந்த ஃப்ளோரில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் ஹாட் வாட்டர். அது போக வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ ஷேஷஸ் அண்ட் மில்க் பவுடர், க்ரீன் டீ, ஸோ அது போக வந்து கப்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எங்கேருந்து வேணால் நம்ம அதை வந்து இது பண்ணி ரெடி பண்ணி குடிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஹெல்ப் டெஸ்க்கு கேட்டாலும் அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல் ஸ்டேவாக இருந்தது. அது போக வந்து காலையில் நாங்கள் வந்து பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அந்த பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தது. என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சாய், பிளாக் காஃபி, அது போக அந்த ஜூஸஸ் அந்த இது எல்லாமே இருந்தது. ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி இல்லை, இது வந்து ஆல்ரெடி நம்ம பாட்டில் இருக்கோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லாமல் அந்த பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் டயட்டுக்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, சாக்லேட், சாக்கோஸ் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாட் மில்க்கு, கோல்டு மில்க்கு, ஹாட் வாட்ரு, ஹனிலாம் போட்டுருந்துச்சு. ஸோ காலையில் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஹனி குடிப்பாங்க. அது போக வந்து இந்த மில்க் நம்ம இது பண்ணி சாக்கோஸும் கார்ன்ஃப்ளேக்ஸும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அது போக பப்பாயா, வாட்டர்மெலன் இருந்துச்சு. மார்னிங் வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாயா அண்ட் வாட்டர்மெலன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா நீட்டாக கட் பண்ணியிருந்தாங்க. பப்பாயாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பப்பாயாவாக இருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது போக வந்து இது வந்து ப்ரெட்டுக்கு வந்து தடவுறதுக்கு டொமேட்டோ கெட்சப்பு, டொமேட்டோ சட்னி, டொமேட்டோ ஜாமு இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து வீட் ப்ரெட்டு, நார்மல் ப்ரெட் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அது வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு அங்கே சாண்ட்விச்சுக்கான அந்த இதுவுமே மேக்கருமே இருந்துச்சு. இங்கே பட்டர் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க ப்ரெட்டில் தடவுறதுக்கு. இது வந்து சாண்ட்விச் வந்து நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவங்க எல்லாமே வந்து இது ஒரு கான்டினென்டல் டைப்பான ஒரு ஃபுட். அது மோஸ்ட்டாக இட்லி, வடை அந்த மாதிரி இல்லாமல் லைக் வந்து பார்ஷியலி வந்து கான்டினென்டல் ப்ளஸ் சவுத் இண்டியன்ற மாதிரி இருந்தது. இதில் வந்து ரவை உப்புமாவும், இதில் வந்து பிரெட்டு பக்கோடான்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்டஃப்டு பிரெட்டு பக்கோடா. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரெட்டு வந்து பிரெட்டில் வந்து உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு வந்து உள்ளே வந்துச்சு. அதுக்கு பிறகு ஆனியன் ஊத்தாப்பமும், அதுக்கப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. பெங்களூரில் என்னென்னா சாம்பாரில் உங்களுக்கு எல்லாமே சுகர் இருக்கும். எல்லா சாப்பிட்டாலுமே வந்து இனிப்பாக தான் இருக்கும். இங்கே இந்தியாவில் இருந்து, அதாவது நம்ம இங்கே சவுத்துலேருந்து போகிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு மோஸ்ட்டாக சாம்பாரே இங்கே போய் வெறுத்துடுச்சு. ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு. சாம்பார் ஒன்றும் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெங்களூரில் எங்கேயுமே வந்து கிடைக்கல. எல்லா சாம்பார்லேயும் சரி, சட்னிலையும் சரி ஃபுல்லாக சுகரி தான் நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மாதிரி அதுமாரி கொஞ்சம் லைட்டாக திகட்டுற மாதிரி இருந்தது. பரோட்டாவுக்கும் கொடுத்த குருமாவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து சுகர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் அந்தளவுக்கு பிடிக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹோட்டலோட கேன்டீன், அந்த இது சாப்பிட்ற டைனிங் ஏரியாஸ். ஸோ அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதமான ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அது போக என்ன அப்படின்னா வந்து தனியாக அவங்க ஒரு மெனு வச்சுருந்தாங்க. அந்த மெனுவில் வந்து நம்ம வந்து எக்கு, நிறையா ஐட்டம்ஸ், அந்த எக்கு வந்து
ரா எக், அப்புறம் அந்த இது எல்லாமே தனித்தனி நிறைய ஒரு மாதிரி வந்து ஆம்லேட்டு, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கேட்கும்போது அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அது எல்லாமே வந்து இந்த பஃபேலே கவர் ஆகிடும். அது போக வந்து இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் வந்து 3rd ஃப்ளோர். ஸோ 3rd ஃப்ளோரில் இருந்து தான் நாங்கள் வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் இது தான். ஸோ இதில் வந்து நாங்கள் 303 அந்த ரூம் நம்பரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ உள்ளே போனாக்கா உங்களுக்கு இது வந்து நம்ம ஆக்சஸ் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சஸ் கார்டு நம்ம வந்து கையிலே கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் வெளியில் வந்துட்டு எடுத்துட்டோம்னா நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம கையில் போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து லாக் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து ரிசப்ஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். கையில் எப்போவுமே அந்த இது வச்சுருக்கணும். அது போக கிச்சன் ஐட்டம்ஸ் என்னென்ன உள்ளே வந்தாக்கே சைடில் வந்து ஒரு மினி கிச்சன் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து கெட்டில் நம்ம இங்கே உள்ளே வந்து சூடு பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு சுகரு, பால் பவுடர் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே வாஷ் மிஷின் கொடுத்துருக்கு. ஸ்டோரேஜுமே கீழே கிச்சன் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜில் உள்ளே வைக்கும்போது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த கார்டையும் எடுத்துகிட்டு தான் கேரி பண்ணுவோம். அப்போ வந்து பவர் கட் ஆகிடும். ஸோ அது போக நீங்கள் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வந்து கெட்டு போகக்கூடிய ஐட்டம்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உடனே அது இதாகிடும். ஏன்னா இப்போ நம்ம காலையில் எங்கேயோ வெளியில் போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த பொருள் எல்லாமே கெட்டு போயிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் வைக்காமல் அப்போதைக்கு வந்து இப்போ நம்ம ரூமில் ஒரு 4 hours இருக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குயின் சைஸ் பெட்டு. இதில் வந்துட்டு டிவி இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டோரேஜுக்காக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸுமே இதில் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்ம தனியாக லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு டிவி அது எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து இது வந்து தனியாக ஸ்டோரேஜ் ஒரு பீரோ மாரி தனியாக இருந்தது. அது போக வந்து நம்ம இந்த கர்டன்ஸ்லாம் நம்ம இது பண்ணால் நம்ம வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெளியில் பக்கத்தில் பார்க்கும்போது நல்ல மரம் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அட்மாஸ்பியரும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சில் ஏர் வந்து நம்ம ஃப்ரெஷ் ஏர் கூட நம்ம ரூமுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்கள் போகும்போது லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. இது வந்து நைட்டு ஏதாவது பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து இங்கே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அல்லது ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. இதில் லைட்டுமே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு நைட்டுக்கு. அதுக்கு டெலிஃபோன் இதில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமே சார்ஜர் இருந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ பெட்டுமே வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. எந்த இதுவுமே குறைய சொல்ல முடியாது. இதில் வந்து ஃபேன் கிடையாது. ஒன்லி வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி மட்டும்தான் இதில் அவைலபிள். ஸோ சென்ட்ரலைஸ்டு ஏசி வந்து நம்ம எந்திரிச்சு வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். அது போக வந்து வாஷ்ரூம்ஸில் வந்து தனியாக ஹேர் ட்ரையர் ப்ளஸ் வந்து ஒரு வாஷ் பேசின் மாரி தனியாக கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் டாய்லெட்ரிஸ் அண்டு அது போக வந்து பாத்ரூம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஷவர்ஸ் இருக்கும். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஷவர்ஸ் மட்டும் இருக்கும். பக்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அது போக வந்து ஒரு ஏர் வாஷும் பாடி வாஷும் வந்து அவங்க அதிலே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அது போக அந்த ரேக்கில் வந்து நம்ம என்ன இருந்தது அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் என்னென்ன வைக்கலாம் அப்படின்ற ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கிற மாரி ஹேங்கர்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஏதாவது கிளாத்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம். அது போக ஒரு சேஃப்டி லாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நம்மளோட சேஃப்டி ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் அதை வந்து திரும்ப எடுக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சராக இருந்தது. பட் நாங்கள் 1 day ஸ்டே பண்ணோம் அப்படின்றனால நாங்கள் அவ்வளோவா அதை யூஸ் பண்ணல. ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக நிறையா பிஸ்னஸ் டைப் ஆஃப் ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே
இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான். அது போக இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா வந்து லாண்ட்ரிஸ்க்கு வந்து தனியாக அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் எங்கள் லாண்ட்ரியில் இருக்குன்னா அவங்க கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி அவங்க நீட்டாக நம்ம ரூமில் வந்து அடுக்கி அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூசிவ் தான். பட் ஆனால் இந்த லாண்ட்ரி சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டலோட ஒரு இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.